ஆலயத்துக்கு தவறாமல் வருகின்ற ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. 18 வருட வேதனைகளிலும் அவள் இயேசுவை தேடுறத நிறுத்தாத ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அப்ப 18 வருடங்கள் நினைங்க. 18 வருடத்துக்கு முன்னாடியே நினைச்சு பாருங்க. அவளுடைய வாழ்க்கைய அவ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூனி 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 மொத்தமா அவ கூனிட்டா. ஆனா அவ இயேசுவை தேடுறத நிறுத்தல. பலவீனத்துல இயேசுவை ஆராதிக்கிறத அவ மறக்கல. அதனால தான் அவளுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு வாக்கை அவள் கொடுத்து மறுபடியும் அவளை நிமிர வைத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்துல இயேசுவை தேடி வருகின்றோமா? ஆலய ஆராதனைகளுக்கு இயேசுவை தேடி வருகின்ற ஆர்வம் எவ்வளவாக இருக்கிறது அன்பு ஜனமே. ஆராதனை என்று சொல்வது ஆலயத்துல மட்டும் அல்ல, தேவ சமூகத்துல உட்காருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் பேசுகின்றேன். ஜெப வாக்கியை கேட்கின்றேன், அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை கேட்கின்றேன். இயலாமைகளில் உங்களுடைய தேடுதல் எவ்வளவாக இருக்கிறது தேவனுடைய சமூகத்தை? இயலாமைகளில் எந்த அளவிற்கு அவருடைய சமூகத்தை விரும்புகிறீங்க? அன்பு ஜனமே, இங்கே அவளுடைய வாழ்க்கை நன்றாக இல்லாத போதிலும், சுகமாக இல்லாத போதிலும், நன்மையான ஈவுகள் இல்லாத பொழுதிலும் அவள் 18 வருடமாய் அந்த ஆலயத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டவளாக இருந்தாள். இன்னைக்கு ஒரு மாதம் தேடி வந்து அது காணாமல் போகிறவங்க இருக்கிறாங்க, ஒரு வருடம் வந்து காணாமல் போகிறவங்க இருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கு அவள் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படி இருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் நிமிர்ந்து நிற்க முடியல? அவள் காத்திருந்தாள் 18 வருடங்களும் தேவனுடைய ஆலயத்திலே அவள் காத்திருந்து அவரை உண்மையாய் தேடுகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். அல்லேலூயா.